ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் போர்ஷன் ட்ராக்கரில் டெய்லி ட்ராக்கிங் போய்ட்டு பெனிஃபிஷியரிஸ்க்கு டிஹெச்ஆர் போடும்போது வர்ற ப்ராப்ளம்ஸ், அதாவது கேப்சர் பண்ணும் பொழுது வீடியோ கவர் ஆகாமல் இருக்கிறது, கேப்சர் பண்ணும் பொழுது ஜம்ப் ஆகி வெளியே வர்றது, கேப்சர் பண்ணும் பொழுது ரொம்ப நேரம் டிலே ஆகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும் பொழுது 2 or 3 டேஸ்லேயே நம்ம மொத்த பெனிஃபிஷியரிக்குமே டிஹெச்ஆர் கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த மெத்தடை மார்னிங் 7 o'clock டிஹெச்ஆர் போர்ஷன் ட்ராக்கர் ஓப்பன் ஆனவுடனே 9 o'clock உள்ளேயே கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்போ தான் 8 hours கழித்து, அதாவது 8 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கும்போது டிஹெச்ஆர் ஓகே ஆகியிருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோடய ஒரு பெனிஃபிஷியரிக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அது டிஹெச்ஆர் போகலை, அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நான் இந்த பெனிஃபிஷியரிக்கு வீடியோ போட்டிருக்கேன், ஃபேஸ் கேப்சர் பண்ணுறேன். ஆனால் அந்த ஃபேஸு ஏற்கனவே போன மாதம் நான் அதே ஃபேஸில் தான் கேப்சர் பண்ணுது. ஆனால் இந்த ஃபேஸ் எடுத்துக்கவே இல்லை. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியும் எடுக்கவே இல்லை. நீங்கள் ஃபேஸ் கேப்சர் பண்ணும்போது எப்போவுமே பேக்ரவுண்டு ப்ளெயினாக இருக்கிற மாதிரி தான் கேப்சர் பண்ணணும். இப்போ இந்த ஃபேஸ் எடுத்துக்கவே இல்லை. ஸோ எனக்கு டிஹெச்ஆரே கொடுக்க முடியல. இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். மார்னிங் 7 to 9 o'clock மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் ஈவினிங்குள்ளே நம்ம டிஹெச்ஆர் போட முடியும். பெனிஃபிஷியரிஸ் போய்ட்டு ஏதாவது ஒரு ஏஎன்சியை டச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என்னோடய ஏஎன்சி டச் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இந்த ஏஎன்சியில் இந்த இடத்துல ப்ளூவில் ரீகேப்சர்னு இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா வெரிஃபை ஃபோட்டோன்னு கேட்கும். நீங்கள் பழைய வீடியோ தான் இது என்னோடது, அந்த வீடியோவே கேப்சர் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு நிமிஷத்துலேயே கேப்சர் ஆகிடும். கேப்சர் ஆகிட்டு இந்த மாதிரி க்ரீன் சர்க்கிள் வந்துட்டு ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகி கேப்சர் டன்னுன்னே வரும். ஓகே, கேப்சர் கீழே வெரிஃபை கேப்சர் இருக்கும், கொடுத்திங்கன்னா டன்னுன்னே காமிச்சிரும். இதோட இந்த பேஜை விட்டுருங்க, இந்த பெனிஃபிஷியரி அப்படியே விட்டுருங்க. இப்போ இங்கே ஆஷ் கலரில் காமிக்கும், ரீகேப்சர் ஃபேஸ்ன்ற இடத்துல ஆஷ் கலரில் காமிக்கும், இதை அப்படியே விட்டுருங்க. இது இன்னும் அடுத்த பெனிஃபிஷியரி நான் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வேற ஒரு பெனிஃபிஷியரி அதே மாதிரி டச் பண்ணிவிட்டு ரீகேப்சர் ஃபேஸ் போய்ட்டு ஃபோட்டோ கேப்சர் பண்ணிவிட்டு ஃபோட்டோ கேப்சர் பண்ணும்போது பேக்ரவுண்டு வெறும் ப்ளெயினாக தான் இருக்கணும். அதே மாதிரி ஃபேஸுக்கு கீழே, அதாவது கழுத்துக்கு கீழே இருக்க மட்டும்தான் எடுக்கணும். ஃபுல் பிக்சர்ஸ்லாம் எடுக்கக்கூடாது. கழுத்துக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் அது ஃபேஸ் கரெக்டாக எடுத்துக்கும். இப்போ வெரிஃபை ஃபோட்டோ கொடுக்குறேன். வெரிஃபை ஆகிட்டோடனே 1 நிமிஷம் 1/2 நிமிஷத்துலேயே நமக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். இந்த மாதிரி நம்ம எல்லா பெனிஃபிஷியரிக்குமே போட்டு வச்சுக்கலாம். அடுத்த ஏஎன்சிக்கும் நான் கொடுக்குறேன். இதுக்கு மொத்தமே எனக்கு 1 நிமிஷம் கேப் தான் ஆச்சு. இப்போ மொத்த பெனிஃபிஷியரிக்கும் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே இந்த ப்ராசஸை முடிச்சுக்கணும். இதுக்கு அடுத்து ஆஃப்டர் 8 hours கழித்து நான் இந்த பெனிஃபிஷியரியில் எடுத்து பார்க்குறேன். இதை எங்கே எடுத்து பார்க்கணும், டெய்லி ட்ராக்கிங் டைரெக்டாக போயிட்டு அங்கே 25 days கொடுத்துட்டு 7 பேக்கெட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா கீழே உங்களுடைய ஃபேஸ் கேப்சர் காமிக்கும். ஆனால் அந்த இடத்துல கிளிக் ஆகாது, வீடியோ கேட்காது. நான் டைரெக்டாக நம்ம சப்மிட் கொடுத்தோன்னா டிஹெச்ஆர் கொடுத்து முடிச்சிடலாம். இந்த இடத்துல நம்ம ஃபேஸ் கேப்சர் பண்ணும் போது தான் நமக்கு எரர் காமிக்குது. ஸோ ரீகேப்சரில் கொடுக்கும்போது அந்த ஃபேஸ் எரர் காமிக்காது. இப்போ இந்த இடத்துல நமக்கு வீடியோவை கிளிக் ஆகாது, கேட்காது. இதுவே என்னோடய இன்னொரு பெனிஃபிஷியரி இப்போ 2 பேருக்கும் போட்டுட்டேன். இப்போ இன்னொரு பெனிஃபிஷியரிக்கு கேட்கும்போது கொஞ்சம் டிலே ஆகுது. இப்போ இந்த இடத்துல ப்ளூ கலர் காமிக்கும் பாருங்கள். இப்போ ப்ளூ கலர் டச் பண்ணால் ப்ளூ ஆகுது. ஸோ இப்போ எனக்கு வீடியோ கேட்குது. இந்த டைமில் இதை டச் பண்ணாதீங்க, இன்னும் ஒரு 10 minutes கழித்து எனக்கு அது ஓகே ஆகிடுச்சு. இந்த மாதிரி பண்ணும் பொழுது ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா 2 or 3 டேஸ்லேயே ஃபுல் டிஹெச்ஆருமே எல்லா பெனிஃபிஷியரிக்கும் கொடுத்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி போர்ஷன் ட்ராக்கரில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ டு ஆல்.